கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 16/2/2026 திங்கட்கிழமை ராத்திரி சரியாக 10:53 சரிங்களா? ராத்திரி 10:53. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ராத்திரி தூக்கம் வரல. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் அப்படி தான். ஆமாம், தினந்தோறும் இப்படி தான். ராத்திரி ரொம்ப நேரம் தூக்கமே வராது. ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்புறம் எழும்பி ஜெபம் பண்ணுவேன். அப்படியே ராத்திரி அதிகாலை 1 மணி 2 மணி அதுக்கு மேலே தான் கொஞ்ச நேரம் தூக்கம் வரும். மறுபடியும் 4:30 மணி 5 மணிக்கு எழும்பிடுவேன். அன்பானவர்களே, இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இப்போவும் எழும்பி 10:45 எழும்பி காப்பி போட்டு குடித்தேன். குடிச்சிட்டு இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணுவேன். சரிங்களா? ஒரு 3/4 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுப்பேன். அன்பானவர்களே, சரிங்களா? இந்த ராத்திரியிலும் ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல இந்த காணொலியை பதிவு பண்ணுகிறேன். இன்றைக்கும் நான் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் சாயங்காலம் 5 மணிக்கு நான் அப்போது களக்காட்டுக்கு போயிருந்தேன். சரிங்களா? களக்காட்டில் நின்னேன். ஈபியிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, சார் நாங்கள் போஸ்ட் நாட்டுறதுக்கு வந்திருக்கோம், எந்த இடத்துல நாட்டணும் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லணும், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் களக்காட்டில் இருக்கேன்னு. வர முடியுமா அப்படின்னாங்க. வரேன் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? நான் அங்கே இருக்கும்போதே சொல்லிட்டேன், கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் குறிப்பிட்ட அந்த இடத்துல நாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஆமாம், சரியாக 5 மணிக்கு நான் அங்கே வந்துட்டேன். சரிங்களா? 4:30 4:45 களக்காட்டில் இருந்திருப்பேன். 5 மணிக்கு நான் அங்கே வந்துட்டேன். 5 மணிக்கு வரும்போது குழியெல்லாம் தோண்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே கரெக்டாக 5:50க்கெல்லாம் போஸ்ட்டு நட்டு, இந்த ஸ்டே கம்பி கட்டி, அப்புறம் அந்த மேலே கொடுக்கக்கூடிய ஒயர் அதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்து முடிச்சிட்டாங்க. சரிங்களா? 5:50க்கு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி போஸ்ட் நட வருவாங்க அப்படின்னு சொல்லி. அதுவும் 1 மணி நேரம் கூட ஆகலை, டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? எனக்கு அதில் மிகுந்த சந்தோஷம். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் பைசா கொடுக்க வேண்டியிருக்கு, பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. நாளைக்கு காலையில் ஈபி ஆஃபீஸ்க்கு போய் பார்த்து அவங்கக்கிட்ட பேசி இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்குது. கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அதோடு கூட போஸ்ட் நட்டியாச்சு. அதனால் இனி அந்த போஸ்ட்டுக்கும் அந்த மீட்டருக்கும் ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும். நான் ஒரு குத்து மதிப்பு அளந்து பார்த்தேன். 20 மீட்டர் தூரம். சரிங்களா? 20 மீட்டர் தூரம் அப்படிங்கும்போது 2 ஒயர், 40 மீட்டர் ஒயர் தேவைப்படும். அப்புறம் 20 மீட்டர் அந்த கம்பி இழுத்து கட்டுற அந்த கம்பி தேவைப்படும். அப்புறம் அதுக்கு தேவையான அந்த பொருட்கள்லாம் வாங்கணும். அதெல்லாம் வாங்கி ஒயரிங் பண்ண தம்பி, அதாவது என் மகனுக்கு மருமகன், சரிங்களா? எனக்கு மருமகன், அவங்க கூப்பிட்டு அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லணும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அது பண்ணதுக்கப்புறம் அவங்க கனெக்ஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீட்ரு கொண்டு பொருத்தி கனெக்ஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஜெபம் பண்ணிக்குங்க, சரிங்களா? ஆமாம்,
கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.